அரசாங்கம் நாட்டுக்கு துடிச்சு இருக்கணும் சார், துடிச்சு நாட்டுக்கு துடிச்சிருக்கணும், துடிக்கணும். தளபதியாக இருந்தால் என்னத்துக்கு விரட்டி இருப்பார், எங்கேக்கு டெல்லிக்கே விரட்டி இருப்பார். தளபதியாக இருந்தால் என்னத்துக்கு எனக்கு காய் வேணும் உப்பு கூட்டிருக்க மாட்டார் அவர். However, the state concerned can by mutual agreement and in consultation with the regulatory authority. Mutual agreement என்ன? அந்த மற்ற மாநிலங்களோடு பேசிக்க ஒரு ஒற்றுமைப்பாடு வருது தான் மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டுன்னு. அது இல்லைன்னே சொன்னான். கிளாஸ் 146 போட்டிருக்காங்க தீர்ப்பு. இது இன்னைக்கு 139வது காவேரி மேலாண்மை குழு கூட்டம் ஆன்லைன்ல நடந்தது சார். அதுல தமிழ்நாட்டிற்கு 15 நாளுக்கு 3500 கனஅடி வீதம் நீரை திறக்கணும்னு சொல்லிட்டு மேலாண்மை வாரியம் பரிந்துரை செஞ்சது. ஆனா அந்த மாநிலத்தோட நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு, இது சம்பந்தமா நாங்க சிஎம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவெடுக்கிறோம், திறக்க முடியாதுன்ற மாதிரி. முடியாது சார், குருவையெல்லாம் காஞ்சி போச்சு, குருவையெல்லாம் கொஞ்சம் போச்சு. இது விட்டாருன்னா சம்பா போகணும், அது இப்போ முடியாது. சம்பா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எனக்கு. என்னால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த பிறகு ராத்திரியெல்லாம் தூக்கம் வரல. பகலில் பார்த்த உடனே இன்னைக்கு பகலில் தூக்கம் கூட கூட வரல, ராத்திரின்னு சொல்கிறேன். பகலில் காலையில் பார்த்ததுலேருந்து அப்படியே ரத்தம் கொதிச்சு போச்சு. என்னடா திருப்புறாங்களே மறுபடியும். அதாவது மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டே கிடையாதுன்னு சொல்கிறாரு. மாநில லைப்ரரி ஸ்டேட்டை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாரே. நிச்சயமாக சொல்லி சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லியிருப்பாங்க. எடுத்து என்னால் ஆன அளவு இங்கே படித்து பார்த்தது. அதனால் இது ஒரு என்னை பற்றி அரசாங்கம் நாட்டுக்கு துடிச்சு இருக்கணும் சார், துடிச்சு நாட்டுக்கு துடிச்சு இருக்கணும், துடிக்கணும். தளபதியாக இருந்தால் என்னத்துக்கு விரட்டி இருப்பார், எங்கேக்கு டெல்லிக்கே விரட்டி இருப்பார். தளபதியாக இருந்தால் என்னத்துக்கு எனக்கு காய் வேணும் உப்பு கூட்டிருக்க மாட்டார் அவர். அத்தனை ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருப்பார். நானே பண்ணி சரி பண்ணி என்ன பண்ணுறது? இந்த அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ இந்த அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? இவங்க நாங்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணுவோம். சார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை தப்பு சார், அதை மறுக்கணும் சார், அதை மறுக்கணும். அதுக்கு ஆதாரத்தை கொண்டு போய் காட்டி, நான் சொன்ன மாதிரி எடுத்து காட்டி பாரு, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது, நீ இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நிச்சயமாக ப்ரிவிலேஜ் மோஷன் கொண்டாடணும். அந்த மந்திரி மேலே நானாக இருந்தேன்னா உள்ள ப்ரிவிலேஜ் மோஷன் கொண்டு வருவேன். சப்வர்சிங் தி ஃபேக்ட்ஸ், உண்மையை மறைக்கிறார். சப்வர்சிங் ஃபேக்ட்ஸ், உண்மை மறைக்கிறார். ஆகையினால இட் இஸ் அ ப்ரிவிலேஜ். தட் இஸ் த ரூல்ஸ் ஆஃப் அசம்பிளி. என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல எனக்கு. யாராவது ஒருத்தருக்கு ப்ரிவிலேஜ் மோஷன் கொடுக்கணும், இதை படிக்கணும். 4 புத்தகம் இருக்குது, வால்யூமாக இருக்குது, 7 வால்யூம் படிக்கணும். மத்திய அரசு மேல கோபப்பட வேண்டிய தற்போதைய அரசு இந்த விவகாரத்தை திமுக மேல திசை திருப்புறாங்க. அதாவது அந்த அமைச்சர் ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, காவேரி விவகாரத்துல திமுக செய்த துரோகம் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவருக்கு மனசாட்சிக்கு தெரியும். காவேரி விவகாரத்தில் அவங்க துரோகம் செஞ்சிருக்காங்க. நான் இப்போ யார் துரோகம் பண்ணாங்க என்ன சமாச்சாரம் கிழிச்சிடுவேன். ஆனால் நானே அந்த வேலையை செய்ய விரும்பலை. என்னை திட்டினாலும் பரவாயில்ல, அவங்க எனக்கு காவேரியில் மட்டும் ஒற்றுமையாக இருக்குன்னு கேட்குறேன். எனக்கு கொண்டே இல்லை, அதெல்லாம் ரொம்ப தப்பு. தமிழ்நாட்டினுடைய உரிமை பிரச்சனை மேகதாது. இந்த விவகாரத்தில் தமிழக முதல்வர் உடனடியா இல்ல அந்த துறை அமைச்சர் உடனடியா சட்ட வல்லுநர்கள் அழைச்சிக்கிட்டு போய் சென்ட்ரல்ல உட்காந்து பிஎம்ஐயோ அந்த நீர்வளத்துறை அமைச்சரையோ பாக்குறதை விட்டுட்டு கடிதம் எழுதுறது எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே ஸ்டாலின் உட்காந்து கடிதம் தான் எழுதியிருந்தாரு குற்றம் சாட்டின சிஎம். இப்போ அவரு கடிதம் எழுதிட்டு இருக்காரு. இந்த கடிதம் மூலியமா எதனா தீர்வு எட்ட முடியுமா சார்? இது நான் தான் சொல்றேன் சார், இது பெரிய பிரச்சனை சார். இது அது ஒருத்தனாக செய்திட முடியாது சார். 4 பேருடைய யோசனை வேண்டும் சார். ஆகையினால 4 பேருக்கு அட்லீஸ்ட் அசம்பிளியில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர்களெல்லாம் கூட்டாவது பேசியிருக்கணும். போகிறதுக்கு போனேன், என்ன பேச போகிறேன், என்ன போகிறேன்னு சொல்ல. இந்த பிரச்சனை வந்துக்கிறது. இனிமேல் தமிழ்நாட்டை கேட்கவே தேவையில்லைன்னு ஒரு திருப்பி திருப்பாங்க.
இது அத்தனை முடிஞ்சு போச்சு நம்ம சமாச்சாரம். அத்தோட இந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர் டெப்டி மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட்டை அவர் எடுத்துக்கிட்டாங்கன்னா நாம் க்ளோஸு. அதை வந்து எழுத்து பை எழுத்து அணிபடி மறுக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் என்னத்துக்கு எழுந்து நிற்கணும்? நீர்வளத்துறை என்னத்துக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குற மந்திரியுடைய ஸ்டேட்மெண்ட்டு என்ன சார்? அதிகாரிகள்லாம் இருக்காங்க, இல்லாமல் போயிட்டாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.